ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மைவி 3 ஆர்ட்ஸ் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சதி வேலையை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவர் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும். விஜய் மல்லையா பல ஆயிரம் கோடி இந்திய அரசாங்கமிடம் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் சொத்துக்களை குவிச்சிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் இந்த விஜய் மல்லையாவுக்கு நரேந்திர மோடி அவர்களான தலைமை அரசாங்கம் அவர் வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சிச்சு. யார் வாங்கின கடனை? விஜய் மல்லையா வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சிச்சு. பல ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட 7,000-8,000 கோடி கடனை வாங்கின மல்லையாவுக்கு தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுச்சு. அதே போன்ற ஒரு சதி வேலையை தான் இன்றைக்கி சக்தி ஆனந்த் அவர்கள் பார்த்துருக்காங்க. இதற்கு முன்னாடி எல்லா நிறுவனங்களும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃபவுண்டேஷன், ஹெவன்லி ஃபண்டு அப்படின்னு சொல்லப்படுகிற 2 நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கு, திருட்டு சம்பவத்தில். ஸ்டார் ஃபவுண்டேஷன் 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 5,000 கோடி ஏமாற்றிட்டு எல்லா தலைவர்களும் தலைமறைவாயிட்டாங்க. அந்த கேஸ் இது வரைக்குமே நிலவில் தான் இருக்குது. அதுக்கான நடவடிக்கை சரியான முறையில் இது வரைக்குமே எடுக்கப்படவே இல்லை. எத்தனையோ மக்கள் இதற்கு மனு கொடுத்தும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் கேஸ் கொடுத்தும் சரியான ஒரு முடிவு எட்டப்படவே இல்லை. இதற்கு முன்னாடி ஹெவன்லி ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் போன்று ஆரம்பித்து அநேக கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு எல்லோரும் ஏமாற்றி கிட்டத்தட்ட 3,000 கோடி ஏமாற்றினாங்க. 2014ஆம் ஆண்டு இது நடந்தது. 2014 நடந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் அதற்கான தீர்வு எட்டப்படவே இல்லை. இது வரைக்கும் கோர்ட்டில் அந்த கேஸ் எல்லாமே நிலுவையில் தான் இருக்குது. 10 வருஷம் 20 வருஷம் இந்த கேஸை நீட்டிக்க செஞ்சு அதற்கு பிறகு ஜனங்களுடைய மனசிலிருந்து அந்த எண்ணமே அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஏமாற்றப்பட்டோம், அந்த எண்ணமே அழிந்து போகிற அளவுக்கு இந்த கேஸுகளை நீட்டிக்க செஞ்சு கடைசியில் இவனுங்க நல்லா வாழ்ந்துட்டு செத்து போயிடுறானுங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வட்டி கட்டி கடைசியில் சாக நிலைமைக்கு தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதே போகிற விஷயத்தை தான் இன்றைக்கி மைவி 3 ஆர்ட்ஸ் சக்தி ஆனந்த் பண்ணியிருக்கார். நம்ம எல்லோரும் ஏமாற்றி, மெம்பர்ஸ் எல்லோரும் ஏமாற்றி, பல ஆயிரம் கோடி ஏமாற்றி வெளிநாட்டில் சொத்து சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கி இந்தியாவில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இன்னும் 10-20 வருஷம் பாருங்கள், இந்த கேஸ் நிலுவையில் தான் இருக்கும். இதற்கான முடிவு சீக்கிரத்தில் எட்டப்படாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்திருக்கு. சக்தி ஆனந்த் அவர்களும் அசோக் ஸ்ரீநிதி அவர்களும் கைகோர்த்து கொண்டு தான் இந்த சதி வேலையை பார்த்துருக்காங்க. எப்பவுமே ஒரு நிறுவனம் ஆரம்பித்து 2-3 வருடங்கள் கழித்து உடனே அந்த நிறுவனத்தின் மேலே பழி சொல்லுவது தான் மக்களுடைய ஒரு இயல்பு. உடனே யாராவது ஒருத்தர் கேஸ் கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணி இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் போட்டு அந்த கேஸை 10-20 வருஷம் நீட்டிக்க செஞ்சு மக்களுடைய மனசில் இருந்து அழித்து ஏமாத்துறது தான் எல்லா பொய்யான நிறுவனத்தினுடைய வேலைகள்லாம் இப்படி தான் நடக்குது. அதே போன்ற வேலையை தான் அசோக் ஸ்ரீநிதி அவர்களும் சக்தி ஆனந்த் அவர்களும் செய்திருக்காங்க. 2.5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்த அந்த கம்பெனியோட இயக்கத்தை தடுப்பது போல் தடுத்து, அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் தடுப்பது போல் தடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இவங்க ஜனங்களை ஏமாத்துறாங்கன்னு பொய்யான ஒரு காரியத்தை முன் வச்சு இவங்க 2 பேரும் கைகோர்த்து கொண்டு தான் ஒரு பெரிய சதி வேலையை பார்த்துருக்காங்க. இதனால் மைவி 3 ஆர்ட்ஸ் மெம்பர் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ மெம்பர் இது வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க வட்டி கட்ட முடியாமல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறார் சக்தி ஆனந்த் அவர்கள். இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவையும் சரியான முறையில் பதிவிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கேட்டால் ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்கல, அது கிடைக்கல, இயரிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு வயதா போட்டு இந்த கேஸை நீட்டிக்க செஞ்சு மக்கள் மனசில் இருந்து தாங்கள் வாங்கின பணத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு சதி வேலையை பார்த்துருக்காரு சக்தி ஆனந்த் அவர்களும் அசோக் ஸ்ரீநிதி அவர்களும். இதனுடைய உண்மைத்தன்மை சீக்கிரத்திலே வெளிவரப்போகுது. அசோக் ஸ்ரீநிதியும் இதற்கு உடன்பட்டு தான் இந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் கொடுத்த மாதிரி கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கிறார். இந்த கேஸ் இது பாருங்கள், அடுத்த வருஷத்தில் முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான தீர்ப்பு சீக்கிரத்தில் வரவே வராது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இவங்க வாழ்ந்து சாகிற வரைக்கும் இந்த கேஸ் நீட்டிக்க செஞ்சுனே தான் இருப்பானுங்க. இது என்றைக்கு
கடைசியில் பாருங்கள், இந்த கேஸும் தள்ளுபடி செஞ்சு மக்கள் கையில் பணம் வந்து போய் சேரவே சேராது. இன்றைக்கே நிறைய மெம்பர்ஸ் எல்லோரும் யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தேன். எல்லோரும் நாங்கள் இயல்பு நிலைக்கு மாறிட்டோம் சார், நாங்கள் வட்டி காட்டுறோம், கடனை வாங்கி வட்டி கட்டி இது பண்ணிகிட்ருக்கோம் சார், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மைவி3 மெம்பர்ஸ்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. எத்தனையோ மைவி3 மெம்பர்ஸ் லட்சக்கணக்கில் வாங்கி ஏமாந்து போயிருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் வாங்கி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வந்து சீரழிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் சக்தியானந்த் அவர்களும் அசோக் ஸ்ரீநிதி அவர்களும் பதில் சொல்லியே ஆகணும். ஒருத்தனுடைய பாவமும் சும்மா விடவே விடாது. இந்த தலைமுறை அல்ல, இவர்களுக்கு பின்பதாக வருகிற தலைமுறையும் நல்லா வாழவே மாட்டானுங்க. ஏன்னா இத்தனை ஜனங்களுடைய பணத்தை ஏமாற்றினவனுங்க.